இருக்கக்கூடிய வில்லேஜ்ல ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல ஃபுட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்படி போன இடத்துல அவளுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போக அந்த பையனை பிடிச்சி கொஞ்சம் நில்றா, இப்படி ஆள் இருக்கும்போது பொருள் வாங்கிட்டு போறியா நீ, சாரியாவது சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. பையனோட பேர் வந்து ரென்சோ. இந்த பையனுக்கு இந்த சீரிஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ரென் வந்து அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இங்க 2 இதை எடுத்துட்டு போறதுனால எல்லாமே தீர்ந்து போறதா கிடையாது, நீங்க இப்ப கையை உள்ள விட்டா கூட 2 இதை எடுத்துருவாங்க, ஏன் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு போவானா. கொஞ்சம் எப்பவாவது நீ என் கையில மாட்டேன் அப்படி மாட்டானே சித்தர் அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருப்பா. இந்த சீனங்க கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து டென்கு மாஸ்க் அப்படின்னு ஹேண்ட்மேட் மாஸ்க் செஞ்சு விற்பாங்க. அதை வந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த ஹேண்ட்மேட் மாஸ்க் செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட நேம் வந்து ஆராயா. இப்ப இவங்க கடைக்கு முன்னாடி இருந்து 2 பசங்க அழுதுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்க அவனும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருவா. ஒரு சின்ன பையன் அங்க இருந்து அழுதுகிட்டே இருக்க. சரி காசு கூட வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்காரு. அந்த பையன் வாங்க மாட்டேங்கிறான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கிட்ட நம்ம ஹீரோ இருப்பார்ல, கிட்ட இருந்து ஷேடோ வாங்கி அதுல அவரோட கையை கட் பண்ணி அந்த மாஸ்க்ல வந்து டிசைன் போடுறாரு. அந்த மாஸ்க் பார்க்க டிஃபரெண்டா இருக்கு. அந்த பையன் கொடுத்தா அவனும் வாங்கிட்டு போறான். அவனோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஷாடை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் அந்த ஷாடை எடுத்து பார்த்துட்டு ஷாடை நிறைய பேருக்காக வாங்கியிருக்கும் போல அப்படின்னு அந்த ஷாடை எடுத்து ஒரு மாதிரி பாக்குறான். ஹீரோக்கு ஏதோ தோணுது, இந்த நாய் சரிபட்டு வர மாட்டான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறும். அப்ப அந்த இடத்துக்கு அவரோட பையன் வர அவரும் அந்த ஷாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவரோட நேம் சொன்னது மட்டும் இல்லாம அவரோட பையனை கூப்பிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எதுவும் பெருசா கண்டுக்கல, யாருனே தெரியல ஏதோ சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு பாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரிங் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. எதுவும் புரியல இப்ப எதுக்காக இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. சின்ன வயசுல அவங்க குடும்பத்தோட இதே மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்ததை யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. பாக்குறா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பாஸ்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு காமிக்கிறாங்க. இதுல ரிங் வந்து அவங்க அப்பா அம்மா கூட ஹாப்பியா இருக்கிற மாதிரி அடுத்து அவங்க தாத்தா கூட தனியா இருக்கும்போது சும்மா அவங்க தாத்தா வந்து அவரோட மனசுல இருக்கிறத வந்து சும்மா சொல்றாரு. நானும் என்னோட அப்பாவும் அந்த காலத்துல தப்பு பண்ணிட்டோம், அதனால யாராட்டும் ஒருத்தர் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நீ வந்து அவங்கள நோக்கி போக கூடாது, நீ போனா அவங்களோட பையன் உன்னை தேடி வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. பட் குழந்தையா இருந்த ரின் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல, நானும் கொஞ்ச நாள் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிருப்பா. நெக்ஸ்ட் ஆயிடுச்சு என்ன அதே இடத்துல தான் இருக்கா போல. நேற்று பார்த்தால ரென்சோ அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்டார்ஸ்மேன் வந்து கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு போட்டு ஸ்லிப்பர் வந்து பிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன காரணமா சோ மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க தான் நடந்து வரும்போது ஒரு இதுல காலை தட்டி வச்சிட்டீங்க, எதுக்காக என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ஸ்மேன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். மன்னிப்பு கேட்கறியா இப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வந்து ரென்சோட அப்பாவை பார்க்கும்போது பல விஷயங்கள் அவரோட மண்டையில தோணி இருக்கும். பட் அவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போறா. இந்த பையன் எங்க ஃபேமிலியில ஒருத்தன் இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க நீங்க எல்லாம் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இல்ல இங்க நாங்க ஒரு டோஜோ வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம், இது வந்து முட்டை நிச்சிரையோ அசனா டோஜோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மேலே தெரிஞ்சிருக்கு அந்த தாத்தா பாட்டி பிரச்சனைக்காக இப்போ ஒருத்தனை கொலை பண்ணாங்களே அந்த டோஜோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி திமிரா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவாளுக்குன்னு யாரும் கிடையாதுல, அதனால ஒரு மாதிரி பேசுவான். சோ அவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியாம அடிக்க போகும்போது பிடிச்சி சட்டம் போடாம இருறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த மண்ணிய வேற அவனோட ஸ்லிப்பரை ரெடி பண்ண சொல்லிருப்பான். அந்த ஸ்லிப்பரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆளை வச்சு தப்பு தப்பா பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ரின் வந்து திருப்பி எதுவுமே சொல்லல. மண்ணையோட செருப்பை டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனோட செருப்பை போட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படி இருக்கணும் கத்துக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவான். உங்களை தப்பு தப்பா தொடரா, நீங்க வந்து திருப்பி ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் இப்ப ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஒண்ணு என்ன சேர்த்து கட்டி போட்டு போயிருந்திருப்பான், அதனாலதான் நம்ம பொறுமையா இருக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து என்னோட அம்மா அப்பாவை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன புரியுது உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இட்டோரியோட ஆட்கள் தான் கொண்டுட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் இவனும் இட்டோரியோவா அப்படின்னு என்ன சொல்லி கேட்பான். என்ன நினைச்சிருப்பாங்க இவனோட அப்பா வந்து இட்டோரியோல இருந்திருப்பாரு, சோ இவனுக்கு இட்டோரியோவை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் உங்க அப்பா எனக்கு ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவா. அந்த பையன் நீங்க இன்னைக்கு என்னோட அப்பாவை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ என்னோட சாட கையில வச்சுட்டு தான் கத்திட்டு இருப்பாரு. எப்பவும் வெளியே போனா சாட பாதுகாப்புக்காக எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன், இந்த சார் இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ரின் பென்சோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பா. நிறைய ரின்னை மீட் பண்ண பிறகு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ரின் வந்து இவரோட பையனை வந்து எந்த அளவுக்கு நல்லா வளர்க்காரு அப்படிங்கறத புரிஞ்சுப்பான். என்னோட பையனை காப்பாத்தன அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உனக்கு ஏற்பட்ட கேவலத்தை இடத்துல நான் இருந்தா நடக்காம பாத்துருப்பேன், யோசிக்கலாம் நான் எப்படி அப்படின்னு. நானே இதுக்கு முன்னாடி ஷாரெல்லாம் தூக்கிட்டு அஞ்சாடாமா, என்னோட ஒய்ஃப்க்கு அது பிடிக்காம பையனை கூட்டு ஓடி போயிட்டா. பட் திரும்ப வந்து இவன் மட்டும்தான் பிரச்சனை அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல எந்த பாத்திர போறாங்களோ அதுல தான் பசங்களும் போவாங்க, அதனால நம்ம தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. தெரியுமா உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரி ஒரு தடவை நீங்க கேட்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதெல்லாம் சரி சொல்லுமா அப்படின்னு சொன்ன அவளும் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. பாத்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றா. நமக்கும் இங்க காமிக்கிறாங்க ஒரு பாதி தான் பாத்திருப்போம், அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இப்ப காமிக்கிறாங்க. என்னோட அம்மா கிட்ட கூட எல்லாருக்கிட்டே அது எப்படி 30 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணலாம், நீங்க என்ன சாம்பிராயா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் என்னோட அம்மாவை பிடிச்சி அது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருந்த நடந்தா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க இடத்துல மகாட்சி இருக்காங்க அவன் ஒரு நைஃபை கொடுத்து இதுக்கப்புறம் நடக்க போறது உன்னோட பாடியால தாங்க முடியாது, சோ உன்னை நீயே அழிச்சிக்க அப்படின்னு சொல்லுவான். உங்களோட கழுத்தை வெட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களோட கையிலேயே ஒருத்தரோட கால் வந்து நிக்குது. பார்த்தா இந்த மாதிரி அறையாதான் இவ்வளவு வந்திருக்கும், எங்களுக்குன்னு ஒரு ஃபன் இல்லாருன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவரோட புருஷங்க தான் இறந்து போயிருக்கான், அந்த இடத்துல வச்சு உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்னடா தெரியும் இதுதான் இந்த மாதிரியான இதை வந்து பியூட்டிஃபுல்லாவே மாத்துது அப்படின்னு சொல்லிருப்பான். வந்து எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் அந்த நாய் வந்து விடுற மாதிரி தெரியல, என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல போயிட கடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சப்போர்ட்டா தான் ரின் கிட்ட காதையும் கண்ணையும் பத்திக்கணும், இதுக்கப்புறம் கொடூரமான ஒரு சீன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருப்பான். நான் சொல்லும்போது ரினுக்கு வந்து அழுக வந்துடும். அப்ப ரென்சோ அந்த இடத்துக்கு வந்துருவான். உங்களுக்கு என்ன எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உன்னோட அப்பா பாக்குறதுக்கு என்னோட அப்பா மாதிரி இருந்தாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவா. இது வந்து உங்களுக்கு குடிக்க டீ வந்து ரீஃபில் பண்ணி கொண்டு வந்திருப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது ரின் வந்து ரென்சோ கிட்ட கேட்கறா உனக்கு உன்னோட அப்பாவை குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அது எப்படி அவர் இருக்கும்போதே சொல்ல முடியும் அப்படின்னு. சரிப்பா ரென்சோ தூரமான ஒரு கடையில போய் டீ தூள் வாங்கிட்டு வர சொல்றாரு. வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டா அவனும் போறான். வந்து காஃபி வாங்குறதுக்காக போறான். இங்க ரின் வந்து அறையாக்கிட்ட வந்து உன்னை கொலை பண்றதுக்காக இங்க வரல, நீ இப்போ ஒரு பேரண்டா இருக்கிற,
நான் இப்ப கொலை பண்ணி அந்த சைக்கிளை நான் இப்ப மறுபடியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பல வந்து மனதார ஒரு மன்னிப்பு மட்டும் கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஃபர்ஸ்ட் நீ மனுஷன் மட்டும் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப பேசியிருப்பான். பட் ரின் வந்து கோவமா அவனை பார்க்க இந்த பொண்ணு சீரியஸா தான் இருக்கா போல அப்படின்னு அவனை மன்னிப்பு கேட்கறான். ரின் அவர் அட்டாக் பண்ண வரும்போது ரின் வந்து ஒரு கத்தி எடுத்து வேலை குத்தி விட்டுருவா. ரின் ஒரு மிதிச்சு கீழே படுக்க போட்டுட்டு என்னுடைய பையனுக்கு என்ன பத்தின பாஸ்ட வந்து கண்டிப்பா தெரியப்படுத்த முடியாது, ஒரு மாஸ்க் இதை மட்டும் என்னால எப்பவுமே அவிழ்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான். ஃபேஸ்ல ஒரு மாதிரி டிசைன் போட்டுட்டு கழுத்தை நிறுத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக டைம்ல வீட்டுக்கு கீழே வந்து யாரும் டோர் ஓப்பன் பண்ண மாதிரி சவுண்ட் கேட்கும். இவன் யாரு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். போய் பார்க்கும்போது யாருமே இல்ல. டப்புனு பதட்டப்பட்டு மேல ஓடி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரின்னை காப்பாத்தி கையில வச்சிட்டு இருக்காரு. இந்த மண்ணை பார்த்து கண்டு நான் அந்த ஃபெஸ்டிவலை பார்த்த பையன் தானே, நீ திறமை இருக்கு, காசு சம்பாதிக்கிற, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான், அப்புறம் எதுக்காக தான் அடுத்தவங்க பொண்ணு காட்டி ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரின்னுக்கு எந்த ஒரு அடியும் படாம பார்த்து சண்டை போடுவாரு. ஒரு டைம்ல அவன் நம்ம ஹீரோ பிடிச்சி கீழே படுக்க போட்டுட்டு அவரோட செஸ்ட்ல ஒரு கோடு போடுவான். அவரோட கழுத்தை வெட்டி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரெண்டு முடிச்சு அவனை தட்டி விட்டுட்டேன். அடுத்த ரெண்டு பிடிச்சி அடிக்கலாம் போவானா. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சு ஆரம்பிக்க ஒரு கிஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ வயிற்று ஒரு ஸ்பீட் எடுத்து இறக்க ஒரு அப்பனை மட்டும் நம்ம ஹீரோ கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாரு போல. மத்த எல்லா பண்ணி ஃபர்ஸ்டே கூட்டிருப்பாரு. நான் மண்டே ரென் கேட்டேன், நீ எதுக்காகத்தானே வந்த, உனக்கான ஃபைட்டு வா, என்ன வந்து கொலை பண்ண அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து போடுவான். ட்ரின் வந்து அவனை கொலை பண்றதுக்காக வரல, சோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். அடுத்த நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். நம்ம ஹீரோ அவனை கொலை பண்ண போக வந்து தடுத்து பாக்குறா. இது வந்து அந்த நைட்ல நடந்த மாதிரி ஆயிரும், இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் ஹீரோனோட செஸ்ட்ல ஒரு கத்தி எடுத்து இறக்க அதை வந்து ரென்ஸா பாத்துருவான். இப்ப நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அவர் மேலே பிளேம் பண்ணிக்கிட்ட மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாம அவர் கொலை பண்ணதா. ஹீரோ அந்த பையனை பார்த்து அவங்க அப்பா போன இடத்துக்கு அவன் அனுப்பிடுவா, நீ வேற பாத்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அவன் என்னோட அப்பாவே கொலை பண்ணிட்டியாரா அப்படின்னு கிட்ட ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோட வயிற்றுல குச்சிருவான். அவனை ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிட்ட. நம்ம ஹீரோ அவன் போற வரைக்கும் இறந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பறந்துட்டு இருப்பா. இந்த சீனியர் ரென்ஸ் வந்து அவனுடைய அப்பா பாடியை பார்த்துட்டு இருந்த மாதிரி செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரின்னு வரா. வந்து ரின்னு வந்து நம்ம ஹீரோ கூட தான் இருப்பா அப்படிங்கிறது தெரியாது. சோ அவருடைய பாடி வந்து அந்த இடத்துல இல்ல, கண்டிப்பா ஒரு இந்த இடத்துல உயிரோட தான் இருந்தாகணும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு நடந்த மாதிரியே நடக்குதா. இந்த பையனை கூப்பிட்டு இல்லடா அவரோட பணத்தை நான் தான் பார்த்துச்சேன் அப்படின்னு ஒரு இடத்துல தோண்டி காமிக்கிறா. நம்ம ஹீரோட கைமாட்டா இருக்கும், இனிமே நீ எந்த ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல் தாட்டம் இல்லாம ஒரு வாழ்க்கை ஆரம்பி அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையன் அந்த இடத்துல இருந்து கத்திரி ஆரம்பிக்கிறான். அடுத்து வந்து நம்ம ஹீரோட கையெடுத்து அவரோட கையிலே ஒட்டி வச்சிட இந்த பேர் அவங்களோட பயணத்தை அந்த இடத்துல வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க.